பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. நீ தகப்பனையும் தேசத்தை விட்டு திரும்பி வா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எவ்வளோ ஆசீர்வாதம்! ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம்லாம் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புறஜாதியில் உங்களுக்கு எனக்கு வந்ததோ அப்படியே ஒரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு எனக்கு சேர்ந்து வருதுங்க. எப்படி ஆபிரகாம் ஆசீர்வாதத்தாரோ, நீ நடந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் நடந்து போ, நீ கால் மிதிக்கு தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொன்னார் இல்லையா, அப்படியே உங்களுக்கும் தரப்போறாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமோட செல்வம் ஆடு மாடு என்ன பண்ணா பூமி தாங்கக்கூடாது இருந்துச்சு, அவ்வளோ திரளான செல்வங்கள் இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம் குறியெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமை இருக்க வசனத்துக்கு இல்லையா, அந்த பிரகாரமாக அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களை என்ன பண்ண போகிறாரு, பேரையும் பெருமைப்படுத்த போகிறார். கர்த்தர் வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீங்கள் அழைக்கப்பட போகிறீர்கள். இனி கடனாளி என்ற வார்த்தை உங்கள் பேர் மாறப்போகிறது. தரித்திரன் என்ற பேர் மாறப்போகிறது. தோத்து போனவன், ஏமாந்து போனவன், எதுக்கு லாய்க்கில்லை, இவன் திறமை இல்லாதவன், இவன் ஒதுக்கப்பட்டவன், இவன் சும்மா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவங்களுக்கு பேர் வச்சாங்களோ, இவன் பாவி, அநேக பாவங்களை செஞ்சவன், இவன் திருந்தாதவன், அவ்வளோதான் சொல்லி யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அந்த பேர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வெளியேற பெற்றத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு. சாதாரண ஆடு மேய்த்து கொண்ட தாவீது, தகப்பனாலே அப்படி ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி மறக்கப்பட்ட தாவீது, அந்த தாவீதின் பேரை எப்படி பெருமைப்படுத்தினார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி பெருமைப்படுத்தினார் இல்லையா, அதே தேவன் உங்களையும் பெருமைப்படுத்துவார். யோசேப்பு, அதாவது சகோதரர்களால் நிர்வாணமாக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பு யோசேப்போட பேர் பெருமைப்படுத்துறியா, தேசத்துக்கு அதிபதி ஆக்கலையா, உங்கள் பேரையும் பெருமைப்படுத்துவாருங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அவருடைய வேலை கூட்டார் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை பேரை பெருமைப்படுத்துகிறார். நீ எப்சிபா என்றும் பியூலா என்று அழைக்கப்படுவாங்க கர்த்தர் சொல்கிறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியமாக நினைக்க போகிறாங்க, இவர் கர்த்தர் ஆசிரியப்பட்டவராமேன்னு சொல்லி ஈசாக்கு சொல்லியா, நிச்சயமாகவே கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை சண்டை போட்டவங்களாம் அவனோட சமானமாக போனாங்களாம், ஒப்புரவாகி கொண்டாங்களாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு. உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உங்கள் சமுதாயத்தில், எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு மட்டும் சொல்ல, இந்த வசனத்துக்குள்ளான எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் சிரசின் மேல் எழுதப்படுகிறது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுக்கு அந்த ஆபிரகாமோட ஆசீர்வாதம், இந்த வார்த்தை எப்படி ஆபிரகாம் படிச்சுன்னா அவன் எப்படி சுதந்திரனோ விசுவாசித்தான். 75 வயசு சொன்ன வாக்குத்தத்தம், அவர் சொன்ன வார்த்தை 100 வயசு நிறைவேறிச்சு. 25 வயசு வெயிட் பண்ணான். அவனுக்கு பேர் வானத்தை நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மலை போலவும் சந்ததி பெருக பண்ணி சொன்னார். வாய்ப்பே இல்லை. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாரோடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனால் விசுவாசமாக இருந்தான். வாக்குமான தேவன் நிச்சயமாக செய்வான்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நம்பி தகப்பன் விட்டு, தேசத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு அவர் சொன்ன தேசத்துக்கு அவர் கூட போனான். அப்படிப்பட்ட போனதால தான் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் சமுதாயத்தை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். என் குடும்பத்தையும் நான் தான் தள்ளப்பட்டவன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நான் தள்ளப்பட்டவன், எங்கள் ஊர்லேயும் நான் தள்ளப்பட்டவன், எங்கள் குடும்பம் தள்ளப்பட்ட குடும்பம் எல்லாம் கைவிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க உங்களை கர்த்தர் தனியாக வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எவளை அழைத்தாரோ அவளை முன்குறித்திருக்கிறார். எவளை முன்குறித்திருக்கிறார்களோ அவளை நீதிமானாக இருக்கிறார். எவளை நீதிமாக இருக்கிறாரோ அவளை மகிமையும் படுத்தப் போகிறார். இத்தனால் உங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இனிய வருங்காலங்களில் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்கள் மேலே கர்த்தர் உங்கள் மேலே அவருடைய மகிமை உதிக்கும்படி செய்ய போகிறார். எருமை பிரகாசி உன்னுடைய வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் உதித்தது, பூமியும் கார் ஜனங்களை விடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையை உதிப்பார். அவருடைய மகிமையோட காரணத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்கள் மேல் உதித்து அவருடைய மகிமை உங்களுக்கு காரணம் செய்து உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். விசுவாசத்தோடு காத்துருங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உங்கள் தலை உயரப்போகிறது, நிமிரப் போகிறது. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். விசுவாசமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென்.